வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். உலகெங்கும் இருக்கும் ஆன்மீகம் வேர்ல்ட் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கம். நம்ம வந்து ஒரு ராசியோட ஜென்ம ரகசியத்தை பார்க்க போறோம். அதாவது அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். அது அது எப்படி சார் நம்ம சொல்ல முடியும்? எல்லாருக்கும் ஜென்ரலானா நம்ம சொல்றோம்ல, இப்ப இவன் வந்து அவங்க அப்பா மாதிரி, அம்மா மாதிரி, அவங்க தாத்தா விட்டதை இப்ப பேரன் பிடிக்கிறான் அப்படின்னு சொல்றோம்ல, அதெல்லாம் என்ன? டிஎன்ஏ பேட்டர்ன். அந்த ரத்தத்துல அந்த டிஎன்ஏ வருது. சரி. இது வந்து ஒரு குடும்பத்துக்கு சொல்றோம். ஓகே. இப்போ உலகத்துல ஒரு 800 கோடி பேர் இருக்காங்கன்னா, அந்த 800 கோடி பேரையும் ஒரு 12 ராசியா பிரிச்சிடலாம். ஒரு ராசிக்கு இப்படிதான் இருக்கும் குணம். சரிங்களா? ஒரு ராசிக்கு இப்படித்தான் இருக்கும். அந்த ராசியில ஒரு நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பாதம் இருக்கும். அந்த குணம் எல்லாமே இப்படிதான் வந்துட்டு இருக்கு. இது வந்து இன்னைக்கு நேத்து இல்ல, பலாயிரம் வருஷமா ரிஷிகள், முனிகள் ரிசர்ச் பண்ணி பலாயிரம் புக்ஸும் இதுல இருக்கு. இவ்வளவு வருஷமா இந்த மெத்தட் வந்து சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? இதை பல புக்கை படிச்சு தான் இன்னைக்கு எல்லாருக்கும் புரியிற மாதிரி ஈஸியாக நம்ம வந்து உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும்னு சொல்ல போகிறோம். சரி, இதனால என்ன சார் நல்லதுன்னா, நம்ம நமக்கு வந்து எது ஒர்க் ஆகும், எது ஒர்க் ஆகாது, எது செஞ்சால் நம்மளுக்கு தேவையானது கிடைக்கும்ன்றது தெரிஞ்சாலே நம்ம வாழ்க்கையில் முக்காவாசியான பிரச்சனை தீந்துரும். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கவங்களோ நம்மளை சுற்றி இருக்கவங்களுடைய ராசி இதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலும் அவங்க குணம் இப்படி தான் இருக்கும்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டா அவங்கள ஹேண்டில் பண்ணுறதும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து பர்சனலாக வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே ஆஃபீஸ் இருந்தாலும் சரி. இப்போ ஒவ்வொன்றா உங்கள் ராசிக்கு பார்ப்போம் வாங்க. கன்னி ராசி, கன்னி லக்னம் எப்படி இருக்கு? கன்னி ராசி, கன்னி லக்னம் பெண் வீடு, நிலத்தத்துவம். நீங்கள் வந்து புதன் கிரகத்தால் ஆளப்படுறவங்க. ரொம்ப ரொமான்டிக்கான ராசி. ஏன்னா புதன் வீடு, புதன் பகவான்றது ரொமான்ஸ், ஆர்ட் ஃபார்ம், நல்லா பாடுறது, வரைகிறது, எழுதுறது, கவிதை, இது எல்லாமே உங்களுக்கு வந்து புதன் பகவான்ல வரும். அதாவது இது பெண் வீடுன்றதுனால அந்த நளினம் ஒன்று ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இது வந்து அதுவும் இது காலப்புருஷ தத்துவத்துக்கு நீங்கள் மெடிக்கலில் பார்க்கும்போது இது வந்து கர்ப்பப்பை, இது சார்ந்தெல்லாம் கர்ப்பப்பை சார்ந்து வரும். அதை கன்னி வீடு, ஒரு குமரி பெண் கன்னியாக மாறுற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் இந்த ராசி அப்போ தான் இந்த ராசியில் தான் நடக்கும். சரிங்களா? சரி. இப்போ இவங்க வந்து ஒரு தொழில் அப்படின்னு எடுத்துக்கிறாங்கன்னா, இவங்க நல்லா படிப்பாங்க. ஏன்னா புதன் வீடு நல்லா படிப்பாங்க. படிப்பு சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் போகலாம். இதில் நிறைய பேர் சிஏ, ஆடிட்டர்ஸ், கன்சல்டன்ட்ஸ் இருப்பாங்க. இவங்களுக்கும் இந்த புரோக்கர், ஃப்ரீலான்சிங் ஒர்க் இதெல்லாம் சூப்பராக ஒர்க் ஆகும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ரொம்ப பிடிக்கும். இதில் இருக்கவங்கள நீங்கள் பாருங்களேன், இவங்களுக்கு மோஸ்ட்லி ஒரு கார்டன் வச்சுட்டு இருக்கிறது, ஒரு இயற்கையான இடத்துல இவங்களுக்கு இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வந்து நில தத்துவம் சொன்னோம், பெண் தத்துவம் சொன்னோம். இயற்கை சூழ்ந்த இடத்துல இருக்க பிடிக்கும். நிறைய பேர் இதில் இருக்கவங்களாம் ஃபார்ம் ஹவுஸ் வாங்கணும், தோட்டம் வாங்கணும், நான் அங்கே போய் வீடு கட்டிகிட்டு இருப்பேன். இந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. சினிமா இண்டஸ்ட்ரி, மீடியாவில் இருக்கவங்களுக்கும் கன்னி வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கம்யூனிகேஷன்ஸ், மீடியா, இது எல்லாமே உங்களுக்கு புதன் பகவானோட பயங்கரமாக மேட்ச் ஆகும். ஸோ இது வந்து தொழில். சரிங்களா? இதில் வந்து நீங்கள் அடுத்து இவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 7ஆம் வீடுலாம் யாருன்னா மீன ராசி வரும். குரு பகவான் வீடு ரொம்ப மெச்சூர்டு. இவங்க எப்படின்னா மெச்சூர்டு, ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. வெளியே வந்து குழந்த மாதிரி ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஜோக் அடிப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. இவங்களுக்கு வர ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்க. குரு பகவான் வீட்டில் எப்படின்னா ஒரு குருன்றவர் எப்படி இருப்பார்? அன்வான்டா சிரிக்க மாட்டார், அன்வான்டா ஜோக் அடிக்க மாட்டார். என்ன விஷயமோ அதை வந்து கன்வே பண்ணிட்டு போவார். அதுமாரி இவங்களுக்கு வர ஸ்பவுஸ் வந்து அவ்வளோ மெச்சூர்டாக இருப்பாங்க. எப்பவுமே அது ஒரு ஒரு பூட்டுன்னு இருந்தால் சாவி இருக்கணும். 2 பூட்டை ஒன்றா வச்சு ஒரு பிரோஜனம் இல்லை. பூட்டு, சாவி, அது மாதிரி தான் லைஃப் வந்து ஓடும். இது வந்து திருமண வாழ்க்கை. ஓகே. இவங்களுக்கு வந்து தெய்வ வழிபாடு அப்படின்னு சொன்னோன்னா, கன்னிமார் தெய்வங்கள் சூப்பராக வழிபாடாக இருந்தாங்க. கன்னிமார் தெய்வங்கள் வழிபாடு ரொம்ப நல்லது. பெருமாள் வழிபாடு ரொம்ப நல்லது. இவங்களும் அன்னதானம் போட்டால் நல்லது. ஏன்னா இது வந்து நிலத்தத்துவம் சொல்லுவேன். அது வகுப்பில் சொல்லுவோம். உங்களுடைய பஞ்சபூதத்தை ஆக்டிவேட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன பஞ்சபூதமோ அது சார்ந்து நீங்கள் விஷயங்கள் பண்ணும்போது வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது நில பஞ்சபூதம் அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல அன்னதானம் பண்ணுங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, கன்னிராசி இருக்கிறவங்க அவங்கள சமைக்க சொல்லிட்டு அந்த சமையல் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாடு. அமிர்தம் மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு தயிர் சாதம் வச்சா கூட அவங்க கையால் தரும்போது அது சூப்பராக இருக்கும். ஏன்னா அவங்களோட வைப்ரேஷன் அப்படி தான். அவங்க டிஎன்ஏ அவங்களோட வைப்ரேஷன் அப்படி தான். அவங்க சமைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அன்னதானம் நீங்கள் செஞ்சு போட
ரொம்பவே நல்லது. மெடிக்கல் பார்க்கும்போது இந்த இதில இருக்க நிறைய பேருக்கு இந்த வயிறு வலி, இந்த அடிவயிறு பிரச்சனை இதெல்லாம் நெறைய வரும். முக்கியமா இந்த ஹஸ்த நட்சத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா, லைட்டா வயிறு உப்பிடும். சித்திரை நட்சத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா, கேஸ் ட்ரபிள், இப்ப லேடீஸா இருந்தா பீரியட்ஸ் இஷ்யூ, ஜென்ஸா இருந்தா லோவர் அப்டமன்ல ஏதாவது ஒரு பிரச்சனை, இந்த மாரி நெறைய விஷயங்கள் வரும். இவங்க வந்து அந்த உணவுன்றத ஒழுங்கா பார்த்துக்கணும். உணவு நல்லா பார்த்தோம்னா, வயிறு எப்பவுமே கிளீனா வச்சுக்கணும். வயிறு, இந்த கர்ப்பப்பை இதெல்லாம் கிளீனா வச்சுக்க தான் அவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா, மெடிக்கல் இஷ்யூ வந்தா மோஸ்ட்லி இந்த பாகங்கள்ல தான் வரும். இதுதான் ரொம்ப முக்கியம். இதுக்கு சொன்ன மாரி இந்த தெய்வ வழிபாடு, அன்னதானம் இவங்க குடுக்க, இது சார்ந்து எந்த ஒரு கர்மாவா இருந்தாலும் கழியறதுக்கு நெறைய நல்லது. இன்னொன்னு இவங்க வந்து குடும்பத்த பார்த்துக்கிறதுல இவங்கள அடிச்சுக்க ஆள் இல்லங்க. ஏன்னா, அது சொன்ன கன்னி வீடு, பெண் ராசின்னு சொல்லட்டும். ஸோ, என் என் குடும்பம், என் மக்கள் இவங்கள நான் நல்லா பார்த்துக்கணும். இவங்களுக்கு சமைச்சு போடணும். நான் நெறைய கன்னி ராசி நான் பார்த்துருக்கேன். அ அதாவது நல்ல வேலை, நல்ல பிஸ்னஸ விட்டுட்டு, குடும்பத்துக்காக அத விட்டுட்டு போவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நம்ம YouTubeல வர ஒரு ஜோசியர் தான். நல்ல ஃபேமஸ் ஆயிட்டே வந்தாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு திருப்பி அவரோட சொந்த ஊருக்கு போனேன். என்னன்னா, குடும்பத்தோட இருக்கணும் சார். அதான் சார் மெயின். மீதிலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சார். அந்த ஃபேமிலிக்கான இம்பார்ட்டன்ஸ் இல்ல அந்த இன்டர்னல் ஹாப்பினஸ்ஸுக்கான இம்பார்ட்டன்ஸ வந்து கன்னிராசி குடுக்குறது வந்து ரொம்ப, ரொம்ப அதிகம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம்? தொழில் பார்த்துருக்கோம், பிஸ்னஸ் பார்த்துருக்கோம், என்ன தெய்வ வழிபாடு பண்ணோன்றது பார்த்துருக்கோம். இவங்களோட ஜெண்டர் கேரக்டர் இப்படி தான் இருக்கும். நீங்க கன்னி வீடா இருந்தாலும் சரி, இல்ல உங்க குழந்தைங்க கன்னி ராசியா இருந்தாலும் சரி, நீங்க அவங்களுக்கு எவ்வளவு லவ் குடுக்குறீங்களோ, அத விட பல மடங்கு அவங்க உங்களுக்கு திருப்பி தருவாங்க. வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இப்ப தமிழர்கள்னு எடுத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல ஒரு 10,00,00,000 பேர் இருக்காங்க. வெளிநாட்டுல ஒரு 2,00,00,000 பேருக்கு மேல இருப்பாங்க தமிழர்கள். ஒரு 12,00,00,000 பேர். நீங்க ஒரு ராசி லக்னம்னு எடுத்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கும் ஒரு 2,00,00,000 பேராவது இருப்பாங்க. இது எல்லாருக்குமே பொதுவான பலன்களா சொல்லியிருக்கேன். இதுதான் அடித்தளம். இது பொதுவான பலன். இது வந்து நீங்க வேற ராசி, லக்னம், நட்சத்திரம், உங்களுடைய கிரகம் இந்த அமைப்பு வச்சு நெறைய விஷயம் மாறும். அதாவது வாழ்க்கையில மனுஷனுக்கு 2 வித்தியாசமா இருக்கும். ஒண்ணு கைரேகை. 800,00,00,000 பேர் இந்த உலகத்துல இருக்காங்க. 800,00,00,000 பேருக்கும் வேற வேற கைரேகை. அதே மாரி ஜாதகம். 800,00,00,000 பேருக்கும் வேற வேற ஜாதகம். இப்போ குடுத்திருக்கிறது பேஸ் லைன். இது உங்களுடைய ஜாதக கட்டத்த வச்சு நெறைய விஷயங்கள் மாறும். சரிங்களா? இத தாண்டி உங்களுக்கு இல்ல சார் நீங்க சொன்னது எனக்கு நெறைய விஷயம் இதுவே மேட்ச் ஆச்சு. இத விட எனக்கு ஒரு முக்கியமான நான் ஒரு ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்றேன். நான் ஒரு கல்யாணத்துக்கு வெயிட் பண்றேன். நான் வந்து இப்ப லவ்வுக்கு வெயிட் பண்றேன். இல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். முக்கியமான டிசிஷன் எடுக்கணும். நான் என்ன பண்றதுன்னு உங்களுக்கு சந்தேகம் வருதுன்னா, நீங்க வந்து நம்ப அ ஜா என் நம்பர் இதுல இருக்கு. கால் பண்ணிட்டு ஜாதகம் குடுங்க. கன்சல்டிங் எடுத்துக்கோங்க. டீட்டெயில்டா சொல்றேன். பரிகாரங்கள். பரிகாரங்கள்ல நெறைய வகை இருக்கு. நம்ம பரிகாரங்கள் பத்தி நெறைய இன்டர்வியூ நம்ம இதுல போடலாம் சீக்கிரம். பட் அதுக்கு முன்னாடி தெய்வ வழிபாடு. எந்த தெய்வ வழிபாடு? இப்ப சிவன்லயே 1008 ரூபம் இருக்கு. 1008 அதுல 1 பைரவர். அந்த பைரவர்லயே 64 ரூபம் இருக்கு. அந்த மாரி எதுக்கு இத்தன ரூபம்? கடவுள் ஒண்ணு, அப்புறம் ஏன் இத்தன ரூபம்? ஒரு தேவைக்கு ஏத்த மாரி ஒரு ரூபங்கள் இருக்கு. அது எந்த ரூபத்தை எப்படி வழிபாடு பண்ணணும்? இல்ல நான் கோவிலுக்கே முடியாது. நான் வீட்ல தான் இருக்கேன். நான் வீட்ல இருந்தே எப்படி பண்றது? ஹோம் ரெமெடிஸ்ன்னு சொல்லுவோம். வீட்ல இருந்தே வாழ்வியல் பரிகாரங்கள்லாம் இருக்கு. ஒண்ணும் இல்ல. கிச்சன்ல இருக்கிற தானியங்கள வச்சே மேஜிக் பண்ணலாம். இந்த மாரி விஷயங்கள் இருக்கு. வேணுன்றவங்க தாராளமா கால் பண்ணுங்க. என்னால என்ன முடியுமோ அந்த நல்ல விஷயங்கள் சொல்றேன். கேட்டு யூஸ் பண்ணி வாழ்க்கையில முன்னேற டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.